ஹலோ மக்களே 359வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபி வந்து கெக்கோ முறிய கூட வேற லெவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஷேடோ வச்சு கண்டினியூஸா அடிக்க லூஃபியோ செதறி அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் உசப்பும் பெரனோ நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரனோ பயந்து ஓடிக்கிட்டே இருக்கா. இவனோட நெகட்டிவ் பக்கத்துல நம்மளால நிக்கவே முடியல. இவன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு பெரனோ ஷாக்ல ஓடிக்கிட்டே இருக்காங்க இருந்து. ஆனா பெரனோவை வந்து காப்பாத்துறதுக்காண்டி கூமாச்சி வேற லெவலா வாரான். அவன் அட்டாக் பண்ணி இவனை துரத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. பிளாக் ஃபுட் சாஞ்சினா சும்மாவா அடிச்சு பறக்கூட்டு நாமியை காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்கான். நாமியை அவனோட அரசை நான் வந்துட்டேன்னு சொல்லி நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன்டா, அந்த பொண்ணை பக்கத்துல இருந்து தள்ளி போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அபுசலாம கிக் பண்ணி பறக்க விட்டான். நாமி எல்லாம் தொடுதுக்கு உன்னால தகுதியே கிடையாடா. இனிமேல் ஒன்னான்னு ஒண்ணுதான்டா. உன் கதையை முடிக்க போறேன்டா. நாமி போக உம்மள இன்னொரு பகவர எனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காண்டி உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நெருப்பா கொதிச்சுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நாமியை உட்கார வச்சிருக்கான். அவளோ ஒரு இடத்துல வந்து மயக்கத்துல இருக்கா. அபுசலாம் சமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து வரானுங்க. அபுசலாம செதறி கிடக்கான். அடே எனக்கு ரத்தம்லாம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அபுசலாம் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னோட ட்ரீமே திருடனவன்டா நீ, உன்னை அப்படி விட்டு வைப்பானான்னு சொல்லிட்டு சாஞ்சி வேற நின்றுட்டு இருக்கான். டேய் நீ தேவையில்லாம வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கடா, நீ தேவையில்லாத இதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஒரு பக்கம் ஒன்னே நான் இன்னைக்கு தான் பாத்திருக்கேன், எப்படிடா உன் ட்ரீமை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறலா வராம ஹேண்ட் ஆஃப் டெட்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கலான்னு பாக்குறான். உன் கையில வச்சிருக்க பசுக்கோ நீ வெளியே கொண்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் உன்னோட அட்டாக்ல நாமிக்கு எதுவும் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோ, நீ இன்னத்துக்கு துண்டு துண்டா கடப்படா, அதை உன்ட்ட நேரடியாவே சொல்றேன்னு சொல்லிட்டு சாஞ்சி வேறலா பேசுறான். ஒரு போர்டு போடுறான், ஏர்ல வரான். நான் தான் சொன்ன நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பண்றான் கையை நோக்கி. என்னன்னு பார்த்தா கையில இருந்து ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து கீழே விழுது. அந்த பஸ்ஸுக்கு ஒண்ணு மேஜிக் எல்லாம் கிடையாது, அவன் மிஷினா மாட்டி வச்சிருந்திருக்கான். அதை வச்சுதான் அடிச்சிருந்திருக்கான் அந்த நெருப்பு அட்டாக்லாம். நீ இன்விசிபிள் மேன் சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா, அது மாதிரி நீ எதெல்லாம் தொடுதியோ அதை இன்விசிபிள் ஆக்க முடியும் தெரியும். நீ அந்த மெட்டீரியலை வந்து இன்விசிபிள் ஆக்கி உன் உடம்புல வச்சிருக்க எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் யாரா நீ, உனக்கு இதெல்லாம் யாருடா சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அபுசலாம். டேய் இது வரைக்கும் இவன் அபுசலாம மீட் பண்ணிருக்கானா, யார் இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஜாம்பிஸே மிரண்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நான் குழந்தையா இருக்கிறதுல டெவில் ஃப்ரூட் புக்ல இதெல்லாம் படிக்காத நாளே கிடையாடா, இது என்னோட கனவுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னைக்குமே வந்து இந்த டெவில் ஃப்ரூட் மேல கண்ணு வச்சதே கிடையாடா, அது எனக்கு பிடிக்கவும் செய்யாது. ஆனா ஒன்ன தவறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற எந்த டெவில் ஃப்ரூட் கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு டெவில் ஃப்ரூட் கண்டு தான் வாழ்க்கை முழுக்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த எபிலிட்டி மட்டும் எனக்கு கிடைச்சுனா எனக்கு சும்பன்ற பவர் கூட இல்லாம போயிரும். ஆனா அது எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றான். ஆனா இன்னைக்கு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரீமும் இங்க இருந்து போயிருச்சு. நான் இன்விசிபிள் மேன ஆக நினைச்சேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கிளியர் ஃப்ரூட்டை எடுத்துட்டு என் வாழ்க்கையவே அழிச்சுன்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கான் சாஞ்சி. டே அந்த டெவில் ஃப்ரூட் மட்டும் என்ன கிடைச்சிருந்துச்சுன்னா வாழ்க்கையில நீலாம் என்ன செய்ய நினைச்சியோ அதுக்கு மேல நான் செஞ்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் மறைஞ்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாழ்ந்திருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இந்த எபிலிட்டியை வச்சுதான்டா நான் சாதிக்க நினைச்சேன், அந்த எபிலிட்டியவே நீ எடுத்துட்டியடா. உன் கதையை முடிக்காம இருக்க போறதில்ல, உன்னை மன்னிக்க போறதில்ல, இன்னைக்கு உன்னை எரிச்சு துண்டு துண்டாக்கப்புறம் சொல்லிட்டு சாஞ்சி நெருப்பா நின்றுகிட்டு இருக்கான். இதுக்காடா என் சண்டைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அபுசலமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ பெருவட்டுன்னு சொல்றான், அதெல்லாம் பேசணும் தகுதின்னு சொல்லிட்டு அபுசலாம அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டான். அபுசலாம சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. வழியில நிக்காத சொல்லிட்டு சட்டையெல்லாம் பறக்கூடுதான். அபுசலாம ஆம்ஸ் கிம்ஸ்லாம் வச்சு வேற இருக்கான். ஆனா எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண மாதிரி தான் இருக்கு உடம்பு ஃபுல்லா. எனக்கு எலிஃபண்ட் ஸ்கின் இருக்குடா, அது மாதிரி கொரிலா மாதிரி மஸ்கில் இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட பீஸ்ட் பவர் இருக்குடா, இதெல்லாம் வச்சு அடிச்சோம்னா நீ எல்லாம் துண்டு துண்டா பேருவாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இதுல எனக்கு போனஸா கிடைச்சதாண்டா கிளியர் ஃப்ரூட், அப்புறம் நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லானது தெரியுமான்னு சொல்லிட்டு அபுசலாம் கேட்கறான். நான் சொன்னது புரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னதான் இருந்தா எனக்கு என்னடா சொல்லிட்டு தலையில அடிச்சு கீழே போட்டான். சாஞ்சி முன்னாடி நிக்க முடியுமா, சும்மாவே கோவப்படுவான். அவனுக்கு பிடிச்ச ரெண்டனத்தையும் தூக்கி நினைச்சிருக்கான். விடுவானா இனிமேல் இவன், உன்னை அள வைக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு சடனா மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான். என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃபை என்றது புடுங்கலான்னு பாக்குறியாடா, உன்னை இனிமேல் விட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே மறைய வச்சு தூக்கிட்டு பிறந்திருக்கான். நீ நாமியை தானடா கேட்ச் பண்ண வந்திருக்க, நான் நாமியவே தூக்கிட்டேன்னு சொல்லிட்டு கையில தூக்கி வச்சு நின்றுட்டு இருக்கான். மேல இருந்து உருமுத மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. ஒன்னு சாஞ்சியை சுத்தி பாக்குறான். எங்கடா நீ தேடிக்கிட்டு இருக்க, நான் தான் இன்விசிபிள் ஆயிட்டேனே, என்னையெல்லாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். பவர் ஆஃப் பேண்டம் சொல்லிட்டு ஏர்ல கிக் பண்றான். அடிச்சு சாஞ்சி நொறுக்கி எரியுதான். சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நினைக்கியடா, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதா, உன் கதை முடியும்னு சொல்லிட்டு பேண்டம் லெக் பேண்டம் கிக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்குதான் சாஞ்சி. அவன் அடிச்சல்ல சாஞ்சி ஏர்ல வச்சு வெளுக்குதான். ஆனா நாமியோ கையில இருக்கா, மேல துடிச்சுக்கிட்டு இருக்கா. நாமி அடிச்சு நொறுக்குதான். ஆனா அவங்க நாமியை கீழே போடவே இல்ல. இதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஏர்ல இருந்து எதையும் ஒண்ணு வச்சு வீசுதான். கத்திய வச்சு குத்தி தூக்கிட்டான் அவனை. ஆனா நாமி இன்னும் கையில தான் வச்சுக்கிட்டு நிக்கிறான். நாமிய மேல இருந்து அப்படியே கீழே கொண்டு வரான். சாஞ்சி எப்படி விடுதான் நாமிய. என்னைய மன்னிச்சிரு நாமின்னு சொல்றான் அவன். அபுசலாம நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டே அவள் நீ கீழே விட்டுட்டடா, இனிமே விட மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ரத்தம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. டே அவளோட ரத்தம் வந்து நான் வந்து ரத்தக்கரை ஆக்க விரும்பலடா. டே இன்விசிபிள் மேனு இன்னைக்கு உன்னை துண்டு துண்டா ஆக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. என்னோட ட்ரீமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால இன்விசிபிள் மேனா ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு
இருக்கான். ஆனா அபுசலமும் எங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. சாஞ்சி பக்கத்துல அப்படி பொறுமையா வரான்னு நினைக்கேன். ஆனா அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கையை காலை பிடிச்சிட்டான்னு இழுன்னு இழுக்கிறான். டே கையை விடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இனிமேல் உன்னை விட்டாதானடா உன் கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அபுசலம் லாக் பண்றான். கையை பிடிச்சிட்டாலும் சாஞ்சியை கிக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மேல குத்துனம்ல ஒரு கத்தி அதை உருவி வீசுறான் சாஞ்சி. ஆனா சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். எக்ஸ்ட்ரா ஹேட்ச்னு சொல்லிட்டு அட்டின்னு அடிச்சு நொறுக்குதான். இன்விசிபிள் மேலாம் துண்டு துண்டு ஆக்கிக்கிட்டு இருக்கான். நம்மாலு அடிச்சு அடில அபுசலம் செவத்துல ஓட்டச்சிட்டு போனவன் தான் துண்டு துண்டு ஆக்கிட்டான். நம்மாலு பிளாக் ஃபுட்டு சாஞ்சிட்ட வரணுமா அடிச்சல்ல இன்விசிபிள் மேன் ஆகியிருக்கான். இருந்தாலும் ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு. என்னோட அலையாடா இப்படி செய்யலாம்னு நினைச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கோவத்தில் நின்றுகிட்டு இருக்கான். டே உடம்பு விட்டு போங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு லூஃபியும் ஒரு பக்கம் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். ஷேடோ சம்டம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. டே பொடிய கவலைப்படாடா, அது ஒன்னும் ஒரு ரத்தத்தை ஒன்னும் குடிக்க போறதுல, அது விளையாடத்தான் செய்துன்னு சொல்றான். கேட்க முடியும் என்னை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஷேடோவையும் அடிச்சு பறக்க விடுதான். ஆனா திரும்பி அது ஒன்னா சேர்ந்து திரும்பி ஒன்னா வந்து நின்றுகிட்டு இருக்கு. டே நீ ரொம்ப தாண்டா பண்ற, ஒன்னே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா இந்த பாடா கம் கம்னு சொல்லி லூஃபி இறங்குறான். திரும்பி பிரிக் பேட்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். திரும்பி ஷேடோஸ் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்மளு கம் கம் கேட்லிங் சொல்லிட்டு ஷேடோஸ் நொறுக்கி எரிதானே தவிர அது ஒண்ணு இணைஞ்சுக்கிட்டே இருக்கு. கெக்கோ மரியோ பக்கத்துல கூட அவனால நெருங்க முடியல. எப்படிடா என்னோட ஷேடோ பவர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். நம்மள மேல வந்து குதிச்சு போய்கிட்டு இருக்கான். கம் கம்னு சொல்லிட்டு எங்கடா போறன்னு சொல்லிட்டு பாக்குறான். கம் கம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு தரையில வந்து அடிச்சு நொறுக்குதான் கெக்கோ மரியோவை. பொடியா நீ என்னைய வாட அடிக்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படா என்னோட அட்டாக் நல்லா இருந்துச்சா உன் கதையவே முடிச்சான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு நக்கலை சிரிக்கிறான். இங்க பெரணவோ ஓடிக்கிட்டே வாரா. ஆனா உசப்போ துரத்திக்கிட்டே வாரான். இவனடா என்ன துரத்திக்கிட்டே இருக்கான். என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு பெரணோ பயத்துல ஓடிக்கிட்டே இருக்கா. இங்க ஒரு பக்கம் அவனும் பயந்துட்டு ஓடி வரான். என்பதை கூமாஷி உசப்போ துரத்திட்டு வரான். டே நில்டா நில்டான்னு சொல்லிட்டு கூமாஷியை கத்திக்கிட்டு வரான். ஹொரோ ஹொரோ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு உசப்போ வேற வாரான். என்னன்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி செவர சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. நில்றா நில்றான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஓடிக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. நில்றா பெரணசமா விட்டுட்டு போடான்னு சொல்லிட்டு கூமாச்சி பாஞ்சு வாரான். ஆனா உசப்ப கீழே விழுந்துட்டான். பெரணசமான்னு சொல்லிட்டு பாஞ்சு வாரான். ஆனா வந்து உசப்ப எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். வேகமா பாஞ்சு வாரான். சடனா என்ன ஒரு பில்லர் மேல போய் விழுதான். பில்லர் சொருவிட்டு பில்லர் மண்டையில விழுந்துருச்சு. அடிச்சல்ல கூமாச்சி என்னன்னு தெரியல செங்கலுக்குள்ள கிடக்குறான். அப்பாடா கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். ஆனா இருந்தாலும் திரும்பி எஞ்சி வாரான். இவனடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லிட்டு உசப்பே செதறிட்டான். ஆமா நான் இதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உசப் சடனா நின்னுகிட்டு இருக்கான். ஸ்பெஷல் அட்டாக் ஃப்ளேம் பால்னு சொல்லிட்டு அவன் மேல தூக்கி வீசுறான். கூமோஷியோ எரிஞ்சிட்டு அங்கெங்கயும் ஓடிட்டு தரையில விழுறான். இது நல்லா ஒர்க் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை நீ பாருன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நெருப்பு தூக்கி போட்டுட்டு அங்கெங்கயும் ஓடிக்கிட்டு இருக்கான். லைனை மறிச்சு நிக்கிறான். இனிமேல் உன்னோட பக்கத்தோட நெருங்க முடியாடா ஹொர பொண்ணு எனக்கு தான் சொல்றான் உசப். அவ கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு உசப்போ நடந்து போய்கிட்டே இருக்கான். நான் நினைச்சதோட வீக்கர் தானே இவ கதையை முடிச்சிடான்னு சொல்றான். மிஸ்டர் நெகட்டிவ் இங்க வாங்க, உங்க கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றாவா. என்ன அவன் வெளியவா இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால நடந்து வந்து நின்றுகிட்டு இருக்கான். வந்துட்டு ஷாக் ஆகுறான். அவன் என்னன்னு பார்த்தா வானத்துல பறந்துகிட்டு இருக்கா. இவன் வானத்துல பறக்குறான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் உசப்பு. உன்னோட பவர் என்னதான் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தான் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது நீ தப்பா போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பெரோனா. உன் கதையை முதல்ல முடிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸை தேடி போறோன்னு சொல்லிட்டு பெரோனா சொல்றா. நம்மளால ஷாக்கில் நிக்கிறான். அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.